மீண்டுமாக நம்முடைய சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, சுவிசேஷம் அப்படின்ற தலைப்பு கீழாக நம்ம பார்த்துட்டு வரோம். சுவிசேஷத்தில் என்னெல்லாம் அடங்கி இருக்குது, சுவிசேஷம்னா என்ன அப்படின்ற தலைப்பு கீழாக நம்ம தொடர்ந்து பகுதிகளை கவனிச்சுட்டு இருக்கோம். சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா, ஒரு நற்செய்தி. சுவிசேஷத்தை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல செய்தி, அவ்வளோதான். என்ன நம்ம கவனிச்சுட்டு வரோம் அப்படின்னா, இயேசு நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதன் மூலமாக நம்மளுக்கு என்னவெல்லாம் நடந்திருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன நடந்திருக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இயேசு அவருடைய சிலுவையின் மூலமாக நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால நம்மளுக்கு என்ன நீதி கிடைச்சிருக்குது. நம்முடைய சாபத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா தீமையான காரியங்களையும் இயேசு அவருடைய தலையின் மீது ஏற்றுக்கொண்டார். பாவமாக இருக்கட்டும், சாபமாக இருக்கட்டும், இல்லாமையாக இருக்கட்டும், தரித்திரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் அவருடைய தலையின் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால என்னாச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நன்மைகள் உண்டாயிருக்கிறது அப்படின்னு நம்ம கவனிச்சோம். இது எல்லாவற்றையும் காட்டிலும் விசேஷமாக நம்ம எதை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா, நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோட சரியான நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். எதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வசிச்சுட்டு இருக்கிறாங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பேருமே சபைக்கு வரல இல்லையா? அவ்வளோ பேருமே ரட்சிக்கப்படலை இல்லையா? ஆனால் நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம மட்டும் சபைக்கு வர்றோம், நம்ம மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ப்ரேயர் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஏன் நம்மளும் அவங்கள மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லையா? எதுக்காக நம்ம மட்டும் பைபிள் படிக்கணும், நம்ம மட்டும் சர்ச்சுக்கு வரணும், நம்ம மட்டும் ஜெபம் பண்ணணும், நம்ம மட்டும் பாட்டை பாடணும்? நம்மளும் நம்ம மாதிரி இப்போ நம்ம தம்பி இங்கே உட்காந்துருக்கான், இவங்க மாதிரி எத்தனை பசங்க ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க எங்கேயாச்சும். ஆனால் அவன் போய் ஜாலியாக விளையாடலாமா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்து இதோ அடிச்சு பிடிச்சி வேலைக்கு போயிட்டு ஓடி வர்றீங்க. ஆனால் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அசதியாக அப்பா ஒரு பெட்டில் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்துருக்கவங்க படுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன அப்போது எதுக்காக நம்ம இவ்வளோ பிரயாசப்படணும், எதுக்காக நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், எதுக்காக நம்ம ரட்சிக்கப்படணும்? நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் என்ன? நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்மளுடைய ஃபைனல் கோல், நம்மளுடைய டார்கெட் என்ன? எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்? ஒன்றும் இல்லை, நித்திய ஜீவன் அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம இது பண்ணுறோம். உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உலக மாற்றமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பாவம் செஞ்சுட்டு சாபத்தில் எல்லாத்துலேயும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பாவம் பண்ணிகிட்டே சந்தோஷமாக நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம மட்டும் ஜெபம் பண்ணணும், நம்ம மட்டும் பைபிள் படிக்கணும், நம்ம மட்டும் சர்ச்சுக்கு போகணும், அவங்க செய்கிற காரியங்கள் நம்மளும் உலக பிரகாரமாக வேலைகள் எல்லாம் செய்ய தான் செய்யணும். குடும்ப வாழ்க்கை எல்லாமே பண்ணணும். மற்ற குழந்தைகளை கவனிச்சுக்கிறது, பிள்ளைகளை வளர்க்குறது, மாமா மாமியாரை கவனிக்கிறது, அந்த மாதிரி எல்லா வேலைகளும் நம்மளும் செய்யணும். இருந்தாலும் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், பாஸ்டர் சொல்கிறத கேட்குறோம். இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, என்ன நோக்கம்? நம்மளோட ஃபைனல், அதாவது என்ன எதிர்பார்க்குறோம், என்ன நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோம், நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு நம்ம நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம அதை
நித்திய ஜீவனை குறித்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். நான் கேட்டேன், நித்திய ஜீவன் வந்து எங்கே இருக்குது, எப்படி நம்மளுக்கு இதுவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது எல்லாமே என்ன பதில் சொன்னோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து வயசாகி அதுக்கப்புறம் நம்ம மரித்து அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்தில் போய் வாழ போகிறோம், அதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னோம். ஆனால் நித்திய ஜீவன் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ நம்முடைய பாவங்களெல்லாம் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? நம்முடைய எல்லா பாவங்களையும் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு. அதனால நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அவருடைய நீதி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நான் கேட்குறேன், அவர் நம்முடைய பாவங்களெல்லாம் அவருடைய சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு, அதனால அவருடைய நீதி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னா நீதிமான்களாக இருக்கிறோம். கரெக்டான சிஸ்டர் நான் சொல்கிறது? நம்மளாம் நீதிமான்களாக இருக்கிறோம். இப்போ நம்மளாம் நீதிமான் தானா? கரெக்டான நான் சொல்கிறது? நீதிமான் தானா சிஸ்டர்? சொல்லுங்கள், நம்ம நீதிமான் தானா? ஏன் நீதிமான் அப்படின்னா, இப்போ நான் செய்கிற காரியம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு காரியம் செய்கிறேன் இல்லையா, ஒரு வேலை செய்கிறேன், ஒரு காரியம் செய்கிறேன், என்னோட கிரியைகள் இருக்கு இல்லையா, என்னோட செயல்பாடுகள் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் நீதிமான் கிடையாது. ஏன்னா என்னோட காரியங்களை ஒரு நியாயப்படுத்தி என்னோட காரியங்களை கணிச்சு என்னோட செயல்பாடுகளை கணிச்சு அப்படி பண்ணணும் அப்படின்னா என்னால் நீதிமான் ஆகவே முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு ஒரு நன்மை பண்ணுறேன் அப்படின்னா இவங்க என்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு பிடிக்காத ஆள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னை வந்து கெட்டவன்னு சொல்லுவாங்க. நான் வந்து உலகத்தில் யாருக்கும் நல்லவனாக முடியாது. ஒருத்தருக்கு நல்லது பண்ணோம்னா இன்னொருத்தருக்கு கெட்டதுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கெட்டது பண்ணணும், இவங்களுக்கு நல்லது பண்ண அவங்க கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள, உறவுகளை, சொந்தக்காரங்களை, நண்பர்கள்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு நண்பருக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கலாம், இன்னொரு நண்பனுக்கு அது கெட்டதாக இருக்கும். இவன் அவனுக்கு மட்டும் அது செய்யறியே, இவனுக்கு மட்டும் இது செய்யறியே. உங்கள் குழந்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள் மகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு மட்டும் அது வாங்கி கொடுத்துறியே, இவனுக்கு மட்டும் இது வாங்கி கொடுத்துறியே, எனக்கு அதை செய்யலையே, உனக்கு இதை செய்யலையே. எல்லாருக்கும் நம்மளோட கிரியையின் அடிப்படையில், நம்மளுடைய செயல்பாட்டின் அடிப்படையில், நம்ம செய்கிற தான தர்மங்களின் அடிப்படையிலையோ, நம்ம செய்கிற நன்மையான காரியங்களின் அடிப்படையிலையோ நம்ம நீதிமானம் ஆக முடியவே முடியாது. அப்போ நம்ம நீதிமான் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம செய்கிற செயல்னால் நம்ம நீதிமான் நம்ம சொல்லவே முடியாது. அப்போ எதனால நம்ம நீதிமான் நம்ம சொல்றோம்? இயேசு சிலுவையில் வந்து நம்மளுடைய எல்லா காரியங்களையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு. நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருந்த நீதியை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதனாலதான் நம்ம நீதிமான் சொல்றோம். கரெக்டா சிஸ்டர் நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? என்ன நடந்துச்சு? நம்மளுடைய பாவமும் அவர்கிட்ட போயிருச்சு, அவருடைய எல்லா நீதியும் நம்ம கிட்ட வந்துருச்சு. அதனால நம்ம நீதிமான்கள். கரெக்டா நான் சொல்றது? இப்போ அப்படியே கவனிச்சோம் அப்படின்னா இப்போ நம்ம நீதிமானா இருக்கிறோம். கரெக்டா? இப்போ நம்ம நீதிமான்களா இருக்கிறோம். ஏன்னா இப்போ நம்முடைய பாவங்கள்லாம் அவர்கிட்ட போயிருச்சு. அதனால நம்ம இப்போ நீதிமான்களா இருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நீதிமான்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கரெக்டா சிஸ்டர் நான் சொல்றது? நான் கேட்கிறேன், ஆனா நீதி மட்டும் நல்லா கவனிங்க. ஆனா நீதி மட்டும் இப்பயே நம்மளை செயல்படுது. ஏன்னா பாவம் அவர் தலைக்கு போயிருச்சு, நீதி நம்மளுக்கு வந்துருச்சு சொல்றோம். நீதி மட்டும் நம்மளுக்கு இப்பயே செயல்படுது. நம்ம இப்பயே நீதிமானா இருக்கிறோம், நம்ம இப்பயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம், நம்ம இப்பயே சுகவான்களா இருக்கிறோம் நம்புறோம். ஆனா நித்திய ஜீவன் சொல்ல வரும்போது நித்திய ஜீவன் எப்படி நம்மளுக்கு வந்துச்சு? நித்திய ஜீவன் எப்படி நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா, நித்திய ஜீவன் என்ன நம்மளுக்கு? பாவம் அவருடைய தலைக்கு போயிடுச்சு. பாவம் அவருடைய தலைக்கு போனதால் நம்ம நீதியாக்கப்பட்டோம். ஓகேங்களா? நித்திய ஜீவன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய மரணம் அவருடைய தலைக்கு
நம்மளுடைய மரணம் அவருடைய தலைக்கு போயிடுச்சு, அதனால நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன சிஸ்டர் அப்படியே எல்லாமே ஒரு உண்மை இல்லாத மாதிரியே பார்க்குறீங்களே. சரி, பாவம் அவருடைய தலைக்கு போயிடுச்சுன்றது நம்புறவங்களாம் கை தூக்குங்க. பாவம் அவருடைய தலைக்கு போயிடுச்சு, அதனால நான் நீதிமான். சாபம் அவருடைய தலைக்கு போயிடுச்சு, அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது எல்லாமே வசனம் இருக்குது. வாசிக்கலாம் வேணா. ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம். நல்லா கவனிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நம்ம, நல்லா கவனிங்க, நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். என்ன நடந்துச்சு? நம்ம பாவங்கள்லாம் அவரோட தலைக்கு போச்சு, நம்ம நீதிமான்கள் ஆகும்படியா அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான்களா ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நீங்க நீதிமான்ன்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஏன் அப்படின்னா வேதம் தெளிவா சொல்லுது, ஓப்பனா சொல்லுது, நம்முடைய பாவம்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரு. அவருடைய நீதி நமக்கு வந்ததுனால அவர் மூலமா நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் தெளிவா சொல்லியிருக்கு. இந்த ஒரு வசனம் கிடையாது, இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 12 வாசிங்க சிஸ்டர், 5:12. இப்படியாக ஒரே மனசினாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. என்ன அப்படின்னா, எப்படி நீதி நல்லா கவனிங்க, எப்படி நீதி நம்மளுக்கு வந்துருச்சுன்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறோமோ, எப்படி பாவம் இயேசு கிறிஸ்து கிட்ட போயிருச்சு, அவருடைய தலைக்கு போயிருச்சுன்றதை நம்ம ஸ்ட்ராங்காக நம்புகிறோமோ, நல்லா கவனிங்க. நீங்களா எல்லாமே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க தானே சிஸ்டர்? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கல்ல? இப்போ நான் உங்களை ரட்சிக்கப்படலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ரட்சிக்கப்படல சிஸ்டர், நீங்கள் ரட்சிக்கப்படவே கிடையாது, நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்றதை ஸ்ட்ராங்காக சொல்லுவீங்க, கரெக்டு தானே? அதே மாதிரி நீங்கள் நீதிமான் இல்லைன்னு யாருன்னா சொன்னால் கூட, இல்லை யார் சொன்னா நான் நீதிமான் இல்லைன்னு? நான் நீதிமான் தான். ஏன் நீதிமான் அப்படின்னா, ஏசு அவருடைய தலையில் என் பாவத்தில் ஏற்றுக்கொண்டதுனால நான் நீதிமான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். சொல்ல முடியும் தானே? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்றதை நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களோ, அதே மாதிரி நான் நீதிமான்ன்றதை நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். நீதிமான்றது ஸ்ட்ராங்காக சொல்லணும். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போதிக்கிறது, சொல்லிக் கொடுக்குறது. பைபிள் வசனங்கள் எடுத்து எதுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா, இந்த மாதிரி வசனங்கள்லாம் எதுக்கு எடுத்து அவங்களுக்கு காட்டி இது மாதிரி ஏன் நம்மளை காலங்காலம் வாரமாக போதிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் போதிச்சுட்டு இருக்கிறோம். இப்போது பைபிளில் படிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, நிறையா வார்த்தைகள் நமக்கு அர்த்தங்கள் தெரியாது, ஒரு சில வசனங்கள்லாம் புரியாது. ஆனால் இது மாதிரி போதிக்கும் பொழுது அப்புறம் நீங்கள் அதை போய் திரும்பி வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் விளங்கும். எதுக்காக நம்ம சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா, இங்கே எப்படி ஸ்ட்ராங்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்றதை நீங்கள் நம்புறீங்களோ, நல்லா கவனிங்க, எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்றதை நம்புறீங்களோ, யார் சொன்னாலும், நான் சொன்னான்னு இல்லை, எந்த ஒரு போதகர் சொன்னாலும், ஏன் இயேசுநாதரே இறங்கி நின்று நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு சொன்னால் கூட நீங்கள் பதில் என்ன தான் சொல்லணும்? இல்லை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக அந்த ரட்சிப்பு இறங்கியிருக்கு. அதுதானே சிஸ்டர் நான் சொல்கிறேன், இறங்கி தானே இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்படலன்னு யாரா சொன்னா? அதெல்லாம் இல்லை பிரதர், யார் சொன்னா? நான் 1900 வருஷத்தை சொல்லி அப்பயே நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரட்சிப்பு இறங்கி இருக்குது. அந்த மாதிரி இந்த நீதியும் ஸ்ட்ராங்காக உள்ள இறங்கிடணும், சொல்லணும். இயேசு என்னுடைய பாவத்தெல்லாம் அவருடைய தலையில் ஏற்றுக்கொண்டதுனால நான் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிதான் வேதம் சொல்லிது. அதை எப்படி நீதிமான ஆக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா, ஒருத்தர் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார், அதை நீங்கள் விசுவாசிச்சிங்க, அந்த விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க.
ரட்சிக்கப்பட்டதுனால ஏதோ உங்களுக்கு நீங்கள் கருப்பாக இருந்தால் சிவப்பாக மாறிட்டீங்களா? இல்லை ரட்சிக்கப்பட்டதுனால உங்கள் நட உட பாவனை எல்லாம் மாறிடுச்சா? பாவமே செய்கிறது அன்னையிலேருந்து அது மாதிரி எதுவும் நடக்கலை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் நடந்துச்சு, இருதயத்தில் ஒரு மாற்றம் நடந்துச்சு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நம்புறீங்க. அதே மாதிரி தான், நல்லா கவனிங்க, அதே மாதிரி தான் பாவம் அவர் தலைக்கு போனதுனால நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, விசுவாசத்தினால தான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். தெளிவாக சொல்லுது பாருங்க. 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க சிஸ்டர். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோமா? விசுவாசத்தினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வாழ்றதே விசுவாசத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க பிழைக்கிறதே விசுவாசத்துல தான் பிழைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க காரியங்கள் நடக்கிறதே விசுவாசத்தினால தான் நடந்துட்டு இருக்குது. கரெக்டான சிஸ்டர் நான் சொல்றது? விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, விசுவாசத்தினால தான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, விசுவாசத்தினால தான் நீங்க ஆசீர்வாதமாக்கப்பட்டிருக்கிறீங்க. இதை மாதிரி இப்படியே பார்த்துட்டே போனோம் அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, நல்லா கவனிங்க, நீங்க என்னெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, விசுவாசிக்கிறதுனால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்கன்றதை நீங்க விசுவாசிக்கிறதுனால தான் நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் நீங்க நீதிமான்களை சொல்ல முடியும். கலாத்தியர் திருப்போம் சிஸ்டர். கலாத்தியர் 3வது அதிகாரம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. விசுவாசத்தினால பெரும்படியாக இப்படி ஆயிற்று. என்ன ஆயிற்று அப்படின்னா, 13வது வசனத்தில் வாசிச்சோம் அப்படின்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்ம நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால நம்மளை சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இயேசு சிலுவைகளை அறையப்பட்டதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ அங்கே காமிச்சேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா, விசுவாசத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நான் உங்களுக்கு என்ன காண்பிக்கணும்னு வர்றேன் அப்படின்னா, சாபத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால அதே விசுவாசத்தினால, நல்லா கவனிங்க, அந்த வசனத்தில் கடைசியில் போட்டிருக்கல, விசுவாசத்தினாலே இப்படி ஆயிற்று. என்ன விசுவாசத்தினால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இயேசு சிலுவையில் சபிக்கப்பட்டவராக தொங்குனதுனால, நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டதுனால ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று. இது எப்படி வரும், எதனால வரும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, விசுவாசத்தினால தான் வரும். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க விசுவாசிச்சாதான் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்க முடியும். கரெக்ட் தானே சிஸ்டர்? நீங்க நீதிமான் விசுவாசிச்சீங்கன்னா தான் நீங்க நீதிமான்களா இருக்க முடியும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஃபுல்லாக எனக்கு சொந்தம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீங்க நம்பினாதான், சாபெல்லாம் அவர்கிட்ட போயிருச்சுன்றதை நீங்க நம்பினாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்க முடியும். கரெக்ட் தானே சிஸ்டர் நான் சொல்றது? இதை இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா காரியங்களுமே இப்போ நீங்கள் பலவீனங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, பலவீனனாக இருக்கிறீங்க, உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனம் உங்களை ஆட்கொண்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் பலவான்னு விசுவாசிச்சிங்கன்னா தான் அந்த பலவீனத்திலிருந்து வெளியில் வர முடியும். உண்மை என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க சிஸ்டர், உண்மை என்ன அப்படின்னா, உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது. இப்போ உங்கள் சரீரத்தில் ஒரு ஜுரம் இருக்குது, இல்லை கால் வலி இருக்குது, அது என்னது? அதுதான் உண்மை. கரெக்டான சிஸ்டர் நான் சொல்கிறது. இப்போ என் கால் இங்கே வலிக்குது, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது அப்படின்னா
உண்மை நிலை என்ன அப்படின்னா, எனக்கு ஜுரம் அடிக்கின்றது உண்மை, எனக்கு கால் வலி இருக்குன்றது வந்து உண்மை. ஆனால் விசுவாசன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். நீங்கள் வந்து பலவீனன் வந்து தன்னை பலவான் என்று சொல்ல கடவான் அப்படின்றது வந்து சத்தியம். உண்மை என்ன? பலவீனமாக இருக்கிறேன், நான் பலவீனமாக இருக்கிறேன், அதுதான் உண்மை. ஆனால் சத்தியம் என்ன அப்படின்னா, நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். அவர் சிலுவையில் என்னுடைய எல்லா பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டால் பலவீனன் எல்லாரும் பலவான் என்று சொல்லப்படுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை அப்படி எழுதப்பட்டிருக்கின்றத நீங்கள் நம்பும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உங்கள் உண்மை நிலையில் இருந்து நீங்கள் சத்தியத்தை நம்பும் பொழுது, சத்தியத்தை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் சரியான நிலையை அடைகிறீர்கள் என்பதுதான் சுவிசேஷம். மாணவர்களே, என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எப்படி வந்து நீதியை நம்புறீங்களோ, எப்படி ரட்சிப்பை நம்புறீங்களோ, எப்படி நீங்க வந்து சாபத்துல இருந்து விடுதலை ஆகிட்டேன் ஆசீர்வாதமா இருக்கிறேன்றதை நம்புறீங்களோ, அத மாதிரி எல்லா காரியங்களுமே அதுதான் பேசிக்கு, அதுதான் அடிப்படை, அதுதான் சுவிசேஷம். அத மாதிரியே எல்லா காரியங்களையும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது, வேதத்தின் அடிப்படையில் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அதை நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வருகிறதா இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாணவர்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இதே போலதான், இதே பேசிக் தான், இதுதான் அடிப்படை சத்தியம். என்ன அப்படின்னா, நீங்க எதை நம்புறீங்களோ, எதை விசுவாசிக்கிறீங்களோ, எதை ஏற்றுக்கொள்றீங்களோ, இதுதான் நடக்கும் நீங்க நம்ப ஆரம்பிக்கும் பொழுது, விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இதுதான் இப்படிதான் நடக்க போது நீங்க உங்க சிந்தனையில எண்ணும் பொழுது, அது எண்ணங்களா மாறும் பொழுது, அது வந்து உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளா மாறி வரும் பொழுது, அது உங்களுடைய வாழ்க்கையிலேயே காரியங்களை நடப்பிக்கிறதா இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இதை இப்படியே பார்த்தோம் அப்படின்னா, பாவம் நீதி ஆயிடுச்சு. அதாவது பாவம் நீதியாகலை, பாவம் அவருடைய தலைக்கு போனதுனால நீதி நம்மளுக்கு வந்துருச்சு. சாபம் அவருடைய தலைக்கு போனதுனால ஆசீர்வாதம் வந்துருச்சு. பலவீனங்கள் எல்லாம் அவருடைய தலைக்கு போனதுனால பலன் நம்மளுக்கு வந்துருச்சு, சுகம் வந்துருச்சு, ஆரோக்கியம் வந்துருச்சு. அப்புறம் இன்னும் கவனிச்சிங்க அப்படின்னா, ஏற்கனவே எல்லாமே சொன்னதுதான், இதெல்லாமே எதுவும் புதுசுலாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா அறியாமையும், நல்லா கவனிங்க, நம்மளுடைய எல்லா அறியாமையும், நம்முடைய எல்லா முட்டாள்தனங்களும், நம்மளுடைய எல்லா பேதமையும் இயேசுனுடைய தலைக்கு போயிடுச்சு. இது நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரில, ஆனால் நான் இங்கே போதிச்சிருக்கிறேன். இது நீங்கள் ஞாபகம் இருக்கிறதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு. அந்த சபையில் ஒன்று போதிச்சதில்லை, இங்கே ஆனால் போதிச்சிருக்கேன். இதை என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்கிறாரு, இயேசு அதாவது கடவுள் இவரோட சிலுவையில் அடிக்கப்பட கூட்டு போகும் பொழுது ஒரு மயிர் கத்திரிக்கிறதுக்கு இழுத்து கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல போகிறாரு. ஒன்றும் அறியாதவரா மயிர் கத்திரிக்கிறதுக்கு இழுத்து கொண்டு போகப்படுற ஆட்டுக்குட்டியை போல போகிறாரு. ஆனால் இழுத்துட்டு போகிறாங்க, போய் ஏறாத மாதிரி நிப்பாட்டுறாங்க. ஏறாத வந்து கேள்வி கேட்குறாரு. இவர் எதுவுமே பேசுறதில்ல. இயேசுவோ பேசாமல் இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ என் மேலே ஒரு குற்றம் சுமத்துறீங்க, நான் வந்து ஏதோ ஒன்று திருடிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருளை காணோம், அதை நான் தான் திருடிட்டேன் அப்படின்னு நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும், ஆமாம்மா இவன் தான் எடுத்துன்னு போயிருப்பான், அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து என் மேலே குற்றம் சுமத்துறீங்க. ஆனால் அதை நான் எடுக்கலை. நல்லா கவனிங்க, அதை நான் எடுக்கலை, ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்னை குற்றம் சுமத்துறீங்க. இப்போது நான் என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவேனா இல்லையா? என்ன சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்களா நான் எடுத்ததா? நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லையா, யார் சொன்னால் உங்களுக்கு நான் எடுத்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கியூ பண்ணுவேன், சண்டை போடுவேன். என்னால் எவ்வளோ முடியுமோ, நல்லா கவனிங்க, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் என்னை வந்து நான் செய்யலைன்றதை அதை நிரூபிக்கிறதுக்காக நான் போராடுவேன். கரெக்டு தானே?
இந்த அவங்களை கேளுங்க சிஸ்டர், இவங்களை கேளுங்க சிஸ்டர், அப்படி பண்ணுங்க சிஸ்டர், இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேனா இல்லையா? சாதாரண மனுஷன் நான், நல்லா கவனிங்க, சாதாரண மனுஷன் நான். என் மேலே ஒரு இல்லாத ஒரு குற்றத்தை நீங்கள் சுமத்துறீங்கன்னு சொல்லிட்டு நானே வந்து உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். இதை செய்ய, இது நான் கிடையாது சிஸ்டர், நான் பண்ணலாம் சிஸ்டர், நீங்கள் பண்ணலாம் சிஸ்டர், அப்படி பண்ணலான்னு எல்லாம் என்னென்ன என்னால் நான் பண்ணலான்றதுக்கு, நான் அதை செய்யலான்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் செய்வேன். கரெக்டான சிஸ்டர்? ஆனால் இயேசு எந்த பாவமுமே செய்யலை. இயேசு எந்த பாவமுமே செய்யலை, யாருக்கும் துரோகம் செய்யலை, எதுவுமே பண்ணலை, எந்த பாவமும் பாவம் அறியாத ஒரு பரிசுத்தர் அவர், பாவத்தை கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பரிசுத்தர் அவர். ஆனால் அவர் மேலே குற்றம் சொல்கிறாங்க. இவர் இதை பண்ணார், இவர் அதை பண்ணார், இவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், எல்லா யூத மக்களும் சொல்கிறாங்களே இல்லையா சிஸ்டர்? சொல்கிறாங்க. அந்த நிலைமையில் நல்லா கவனிங்க, அந்த நிலைமையில் இவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா இவர் நான் அதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு இவர் ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இவர் வந்து வானத்தை ஞானத்தினால உண்டாக்கின சகல ஞானவான்களுக்கெல்லாம் பெரிய ஞானவான். சாலமோன் தான் ஞானத்திலே பெரிய ஆளு. அவனை காட்டில ஞானவான் யாரு? அவனை உண்டாக்குன கடவுள். சாலமோனோட இயேசு ஞானவானா இல்லையா சிஸ்டர்? இயேசு சாலமோனோட ஞானவான். இப்படி சொல்லலாம். அந்த உலகத்திலே இருக்கிற நம்பர் 1 ஞானவான் யாரு அப்படின்னா அது இயேசு தான். ஆனால் அப்படி நம்பர் 1 இருக்கிற அந்த மனுஷன், ஞானத்தில் நம்பர் 1 இருக்கிற அந்த மனுஷன் இந்த காரியங்கள் இவர் மேலே குற்றம் சுமத்தும் பொழுது, நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஒரு குற்றம் சுமத்தும் பொழுது இவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. தான் அந்த குற்றத்தை செஞ்சது போல அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாரு. ஏன் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னா, எதுக்காக அமைதியாக அப்படியே நிற்கிறார் அப்படின்னா, அவர் உண்மையிலே ஞானவான் தான். சாலமோனை விட பெரிய ஒரு ஞானத்தை உடைய கடவுள் தான் அவர். வானங்களை ஞானத்தினால உண்டாக்கின கடவுள் அவர் தான். கடலுக்கு கடலை இதை தாண்டி வராதன்னு தண்ணிக்கு கட்டளை கொடுத்தது அவர் தான். இந்த பூமி உருவாகுவதற்கு முன்பதாகவே இருந்த கடவுள் அவர் தான். இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னா அவருடைய செயல்பாட்டினால், அவருடைய வார்த்தையினால தான் இன்னைக்கு இந்த பிரபஞ்சமே இயங்கி கொண்டிருக்கிறது. அவ்வளவு ஞானம் படைச்ச கடவுள், நல்லா கவனிங்க, அவ்வளவு ஞானம் படைச்ச கடவுள். ஆனால் தன் மீது குற்றம் சுமத்துறாங்க. இவர் வந்து ஆலயத்தை இடிச்சிருவேன்னு சொல்றாரு, இவர் வந்து நான் தான் தேவன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லா யூதர்களும் அவர் மேல குற்றம் சுமத்துறாங்க. சுமத்தும் போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒன்றுமே அறியாதவரை போல, ஒண்ணுமே தெரியாதவரை போல, மயிர் கத்தரிக்கிறதற்கு இழுத்து கொண்டு பட போகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் ஒன்றுமே பேசாதிருந்தார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, கவனிங்க சிஸ்டர், என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு ஞானவான் தான், அவர் சகல ஞானத்தை உடையவர் தான். ஆனால் ஏன் பேசாமல் இருக்கிறார் அப்படின்னா, எப்படி உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் சிலுவையில் அவருடைய தலைக்கு போச்சுன்றதை நம்ம நம்புகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, நம்மளுடைய சாபமும் உங்களுடைய சாபமும் எப்படி அவருடைய தலைக்கு போயிடுச்சு நம்ம நம்புகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அந்த பாவம் அவருடைய தலைக்கு போனதுனால நம்ம நீதிமானாக்கப்பட்டோன்றதை நம்புகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, சாபம் அவருடைய தலைக்கு போனதுனால நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்றதை நம்புகிறோமோ, நம்முடைய பலவீனங்களெல்லாம் அவருடைய தலைக்கு போனதுனால நம்ம பலவான்களாகவும் ஆரோக்கியவான்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறோன்றதை நம்ம நம்புகிறோமோ, அதே தான் இங்கே நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய அறியாமையும் என்னுடைய அறியாமையும், உங்களுடைய பேதைத்தனமும் என்னுடைய பேதைத்தனமும், உங்களுடைய முட்டாள்தனமும் என்னுடைய முட்டாள்தனமும் தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய தலையின் மீது வைக்கப்பட்டது. அங்கு நின்று கொண்டிருந்தது, பிலாத்துவுக்கு முன்பாக, ஏரோதுவுக்கு முன்பாக அங்கு நின்று கொண்டிருந்தது. சரீரத்தில் இயேசுவா நின்று கொண்டிருந்தாரு. ஆனா உங்களுடைய அறியாமையும் என்னுடைய அறியாமையும் அவருடைய தலையின் மேலே சுமந்து உங்களுடைய ஸ்தானத்திலும் என்னுடைய ஸ்தானத்திலும் அங்கு நின்று கொண்டிருந்தார். அதனாலதான் அங்க நின்றுட்டு அவர் ஒண்ணுமே அறியாதவரை போல, ஒண்ணுமே தெரியாதவரை போல, ஒரு முட்டாள போல அங்க நின்றுட்டு எதுவுமே பேசாம, இல்ல நான் அதை செய்யல, நான் இதை செய்யலைன்ற எந்த ஆர்கியுமே பண்ணாம நின்றுகிட்டு இருந்தது இயேசு கிடையாது. இயேசுவின் வடிவிலே உங்களுடைய முட்டாள்தனமும் என்னுடைய
உங்களுடைய முட்டாள்தனமும் அங்கு நின்று கொண்டிருந்தது. எதற்காக அது அங்கு நின்று கொண்டிருந்தது என்றால், நீங்களும் நானும் ஞானவான்களாய் வாழ்ந்திருக்கும்படியாக, நீங்களும் நானும் ஞானமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும்படியாக அங்கு நம்முடைய முட்டாள்தனமும் உங்களுடைய முட்டாள்தனமும் அறியாமையும் பேதமையும் சிலுவையிலே இயேசுவின் தலையின் மீது சென்றது. அவருடைய ஒட்டுமொத்த ஞானமும் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்களும் நானும் சாலமோனை விட ஞானவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்களும் நானும் உண்மையிலேயே எப்படி நீதிமான்களா மாற்றப்பட்டிருக்கிறோன்றதை நம்புறோமோ, எப்படி நீங்களும் நானும் ஆசீர்வாதமா மாற்றப்பட்டிருக்கிறோன்றதை நம்புறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அதே போல நீங்களும் நானும் ஞானவான்களா மாற்றப்பட்டிருக்கிறோம். என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மை அதுதான் சிஸ்டர். உண்மை என்ன அப்படின்னா, நீங்க என்னைக்கு நான் நீதிமான்ன்றதை விசுவாசிச்சீங்களோ, அப்படிதான் நேரத்தில் போட்டு வச்சுக்காம சொல்லியா பேசணும். நீங்க என்னைக்கு நீதிமான்ன்றதை விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்களோ, அன்னையில இருந்து தான் நீங்க நீதிமான்கள். அதுக்கு முன்னாடி நீங்க நீதிமான்களா இருந்திருக்க முடியுமா? இல்ல. அதே மாதிரி என்னைக்கு என்னுடைய சாபம்லாம் அவருடைய தலைக்கு போயிடுச்சு நீங்க நம்புனீங்களோ, விசுவாசிச்சீங்களோ, அன்னையில இருந்து தான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்னையில இருந்து தான் நீங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்கள். அது எதனால வந்துச்சு? விசுவாசத்தினால. நீங்க என்னைக்கு விசுவாசிச்சீங்களோ, என்னுடைய சாபம்லாம் அவருடைய தலைக்கு போயிடுச்சு என்னைக்கு விசுவாசிச்சீங்களோ அன்னைக்கு வந்துச்சு. என்னுடைய பாவம்லாம் அவருடைய தலைக்கு போயிடுச்சு என்னைக்கு நீங்க நம்புனீங்களோ, விசுவாசிச்சீங்களோ, அன்னைக்கு தான் நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்க. அதே போலதான் என்னைக்கு நீங்க என்னுடைய அறியாமையெல்லாம் அவருடைய தலைக்கு போயிருச்சு, என்னுடைய பேதமையெல்லாம் அவருடைய தலைக்கு போயிருச்சு, நான் நீதிமான்றது நான் ஞானவான்றதை நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் நீங்க ஞானவான்களாய் செயல்பட முடியும். அன்னைக்கு தான் உங்களுடைய ஞானம் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கரெக்டான சிஸ்டர்? இதே பேசிக் தான். என்னைக்கு நீங்க மரணம் அவருடைய தலைக்கு போயிருச்சு, நல்லா கவனிங்க, மரணம் அவருடைய தலைக்கு போயிருச்சு, எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்றத என்னைக்கு நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்களோ, அன்னையிலிருந்தே நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக வாழ ஆரம்பிக்கிறீர்கள். நித்திய ஜீவன் பிறந்து வாழ்ந்து நம்ம மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நித்திய ஜீவன் ஆரம்பிக்குதுன்றது சரியான காரியமே கிடையாது. நம்ம இவ்வளவு நாள் வேணா அதை அப்படி நம்பிட்டு இருந்திருக்கோம். நம்மளை சொல்லி கொடுத்தவங்க அப்படி சொல்லி இருந்திருக்கலாம், நம்ம அப்படியே நம்பிட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவன் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, என்னைக்கு உங்களுக்கு நீதி ஸ்டார்ட் ஆச்சோ, என்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சோ, என்னைக்கு உங்களுக்கு சரீரத்தில் நான் ஆரோக்கியவானா இருக்கிறேன்றதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சீங்களோ, அதே போல மரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய தலைக்கு போயிருச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அந்த பாவம் என்னாச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய தலைக்கு போயிருச்சு. அந்த அவர் தலைக்கு மரணம் போனதுனால நித்திய ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நித்திய ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றத என்னைக்கு நீங்கள் நம்பி விசுவாசிக்கிறீங்களோ, அன்னையிலிருந்து நித்திய ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, உண்மையிலேயே அப்படிதானா? வேதத்தில் அப்படி போட்டிருக்குதா? உண்மையிலேயே அதுதான் நித்திய ஜீவனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாசிக்கலாம் ஒரு வசனம். கடைசியாக போன வாரத்தில் நம்ம பார்க்கும்போதே நான் உங்களுக்கு இந்த மரணத்தை குறித்து சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், முக்காடு நீக்கப்பட்டது. ஏசாயா 25வது அதிகாரம் 6-7 நம்ம வாசிக்கும் போது 7-9 வாசிக்கும் போது நான் சொன்னேன், முக்காடு நீக்கப்பட்டது. முக்காடுனா என்னது? மரணம். முக்காடுனா மரணம். மரணம் நமக்கு நீக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால அவர் மரணத்துக்கே மரணம் கொடுத்தாரு, மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. அதனால நம்ம நித்திய ஜீவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா சிஸ்டர் நான் சொன்னது? எப்படி நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா,
மரணத்தை இயேசு ஜெயிச்சதுனால எப்படி பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டனால நீதி கொடுக்கப்பட்டுச்சோ, சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டனால ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுச்சோ, அது மாதிரி மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டுச்சு. மரணத்தை எப்படி ஜெயிச்சாருன்றதையும் நான் சொன்னேன் உங்களுக்கு. மரணத்தை அவர் மரணத்தின் மூலமாக ஜெயிச்சார். மரணத்தை மட்டும் ஜெயிக்கலை, பாதாளத்துக்கு போய் நரகத்தையும் ஜெயிச்சு எழுந்து வந்தார். நரகத்தில் இருந்தவங்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுத்தாருன்றதெல்லாம் நான் உங்களுக்கு போன வாரத்தை நான் காமிச்சேன். இன்றைக்கி அதுக்கு அடுத்த படியாக அடுத்த கட்டமாக என்ன நம்ம கவனிக்க போகிறோம் அப்படின்னா, நித்திய ஜீவன் எங்கே ஆரம்பிக்குது? நித்திய ஜீவன் எங்கே ஆரம்பிக்குது? நித்திய ஜீவன் சிலுவையில் மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நித்திய நம்ம கொடுக்கப்பட்டிருந்தது கரெக்டு தான். ஆனால் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்ந்து மறித்து, நல்லா கவனிங்க, நம்ம வாழ்ந்து மறித்து அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போகும்போது நித்திய ஜீவன் நம்மளுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவன் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இங்கேயே ஆரம்பிக்குது. இந்த உலகத்திலே நித்திய ஜீவன் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா, இயேசு சிலுவையில் மரணத்தை ஏற்றுக்கொண்டாரு, எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறான்றதை நம்ம நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவன் ஆரம்பிக்குது, ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் உண்மையிலேயே அது அப்படிதானான்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கணும்னு விரும்புகிறேன். யோவான் புஸ்தகத்துக்கு நம்ம திருப்புவோம். யோவான் 5வது அதிகாரம், யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. எது சிஸ்டர் நித்திய ஜீவனா? எது நித்திய ஜீவனா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை அறிகிறதே நித்திய ஜீவனா? இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவனா? எப்படி போட்டிருக்கு சிஸ்டர்? வாசிங்க திருப்பி அதே வசனத்தை. ஒன்றான, நல்லா கவனிங்க, ஒரே தேவனாகிய ஒன்றான மெய் தேவன், ஒன்றான மெய் தேவனை வாசிங்க. மெய் தேவனாகிய உம்மையும், நல்லா கவனிங்க, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் அப்படின்னா யாரனா? கடவுளை பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாங்கல்ல, மூவர் ஒன்றா இருக்கிறாங்க. அந்த ஒன்றான மெய் தேவனாகிய கடவுளை நம்ம அறியும் பொழுது, வாசிங்க சிஸ்டர், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய அவரோட பிள்ளையாகிய, அவர் அனுப்பின பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். என்ன சிஸ்டர் சொல்லுது வேதம்? இயேசுவை அறிகிறது தான் நித்திய ஜீவனா? இயேசுவை அறிகிறது தான் நித்திய ஜீவனா? நீங்கள் என்னைக்கு இயேசுவை அறிய ஆரம்பிச்சீங்க? என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, நல்லா கவனிங்க, என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கிலிருந்தே நம்ம கடவுளை அறிய ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கடவுளை அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்பயும் கடவுளை அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த நிமிஷமும் கடவுளை அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் கடவுளை பற்றி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அவரை முழுசாக நம்ம அறிகிறது தான் நித்திய ஜீவனுக்கு நம்மளை நடத்திட்டு போகுது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும், நல்லா கவனிங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது, ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கடவுளை அறிகிறோம், திரும்பி கடவுளை அறிகிறோம், கடவுளை அறிகிறோம். இப்போ என்ன எடுத்துக்கங்களேன். இப்போ என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? முழுசாக தெரியுமா யாருக்காச்சும்? இங்கே இருக்கிற யாருக்குமே என்னை பற்றி முழுசாக தெரியாது. என் மனைவியை எடுத்துக்கலாம், அவங்களுக்கு என்னை பற்றி முழுசாக தெரியும்னு நினைக்கிறீங்களா? தெரியாது, வாய்ப்பில்லை. என் பிள்ளையை எடுத்துக்கோங்க, என்னை பற்றி முழுசாக தெரியும்னு நினைக்கிறீங்களா? தெரியாது, வாய்ப்பில்லை. எங்கள் அம்மாவை எடுத்துக்கலாம், என்னை பற்றி முழுசாக தெரியும்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அம்மாவுக்கு ஓரளவுக்கு. எப்படி ஓரளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா பிறந்து வந்ததுலேருந்து என் கூட இருந்திருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும். நான் காலேஜ் படிக்கிற வரையும் எங்கள் ஊரில் இருந்தேன். கரெக்டாக காலேஜ் முடித்து லாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே எனக்கு வேலை கிடச்சி வெளியூர் வந்துட்டேன். அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெளியூரில் தான் இருக்கிறேன். அந்த காலேஜ் படிக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்றது ஒரு சிலது நான் சொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி என்ன முழுசாக அறிஞ்சிக்கிறது அப்படின்னா, என்ன முழுசாக அறிஞ்சிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லும்போது இல்லை, என்னை பற்றி என்னோடய பாதி வாழ்க்கையை எங்கள் அம்மா சொல்ல முடியும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் மனைவி சொல்ல முடியும் என்னோடய வாழ்க்கையை, பாதி வாழ்க்கையை. இப்போ என் பையன் என்னை பிறந்ததுக்கப்புறம் என்னை பற்றி என்ன தெரிஞ்சிருந்தானோ அவன் கொஞ்சம் சொல்ல முடியும்.
இந்த மாதிரி யாருன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக சொல்லும் பொழுது தான் நம்ம வந்து ஒரு மனிதனை பற்றியே அறிஞ்சு கொள்ள முடியும். இப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் பேர் கூட ஒரு சில பேர் கூட எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி தேவனை வந்து அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, கடவுளை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இயேசுவை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா எப்படின்னா, அவங்கள பற்றி தெரிஞ்ச ஒரு மனுஷன் ஆரம்பத்திலேருந்து பைபிளில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரையும் ஒரு சில இதை வந்து மோசை எழுதியிருப்பார், ஒரு சில இதை வந்து அதுக்கடுத்து வந்த தீர்க்கதரிசிகள் எழுதியிருப்பாங்க, அதுக்கடுத்து வந்த தீர்க்கதரிசிகள் எழுதியிருப்பாங்க. அப்படியே புதிய ஏற்பாடு ஒருத்தரையோ மத்தேயு மார்க்கெல்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க, அப்புறம் பவுல் எழுதியிருப்பார். இப்படி ஒரு மனுஷனும் தனக்கு தெரிஞ்சதை, கடவுளை பற்றி தனக்கு தெரிஞ்சதை எழுதி கொடுத்துருக்குறாங்க. எங்கே நித்திய ஜீவன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, என்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்ளணும் உங்கள் இருதயத்தில் ஒரு துளி எண்ணம் உண்டாச்சோ, என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சு கொள்ளணும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு துளி எண்ணம், ஒரு சின்ன எண்ணம் உங்கள் இருதயத்தில் என்னைக்கு உண்டாகுச்சோ, அன்னைக்கே வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சிஸ்டர். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் பிரதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நித்திய ஜீவன் வந்து நான் என்றைக்கு இயேசுவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. நித்திய ஜீவன் அது அன்றைக்கி ஆரம்பித்தா என்ன, அது அன்றைக்கி ஆரம்பிக்கலன்னா இன்றைக்கி நான் கரண்ட் பில் கட்டணுமே, இன்றைக்கி நான் கரண்ட் பில் கட்டணுமே, இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணணுமே, இன்றைக்கி என் குடும்பத்தை நடத்தணுமே அப்படி நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் என்றைக்கோ இருக்கிற நித்திய ஜீவனை பற்றி சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் கரண்ட் பில் கட்ட வேண்டியதுக்கும், நல்லா கவனிங்க, இன்றைக்கி நீங்கள் கரண்ட் பில் கட்ட வேண்டியதுக்கும், இன்றைக்கி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கிறதுக்கும், இன்றைக்கி இருக்கிற உங்களுடைய தேவைக்கும், அன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டு அறிய ஆரம்பிச்சிங்கல்ல, அதுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது, ரொம்ப கிட்டத்திலே கனெக்ஷன் இருக்குது. அதை தான் சொல்ல வர்றேன், ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்குது. என்னடா இவர் வர்றாரு, ஏதோ நம்ம மறிக்க மாட்டோம், மரணத்தை வந்து அனுபவிக்க மாட்டோம், நம்ம நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நித்திய காலமாக நம்ம வாழலாம், நமக்கு இளமெல்லாம் திரும்பும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் உண்மையிலே இதுதானா அப்படின்னா, ஆனால் என்ன அப்படின்னா உண்மையான சத்தியம் இதுதான். உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்முடைய மரணத்தை வந்து இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு, நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் ஆல்ரெடி. எப்படி நீதியை நம்ம பெற்றுக்கொண்டோம் நம்புகிறோமோ, எப்படி நம்ம வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் நம்புகிறோமோ, அதே மாதிரி மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோன்றது தான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நானே வந்து சொல்கிறேன் மரணம் கிடையாது சிஸ்டர், மறிக்கலாம் முடியாது, மறிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நானே போதிச்சுட்டு கொஞ்சம் காலம் கழித்து நானே மறிச்சிட்டேன். நான் நல்லா கவனிங்க, நான் போதிக்கிறேன் மரணமே கிடையாது, நம்ம மறிக்காமல் வாழலாம், நித்தியமாக காலமாக வாழலாம் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து நானே மறைச்சிட்டேன்னா கூட சத்தியம் என்ன அப்படின்னா, மறிக்காமல் மரணம் இல்லாமல் வாழ முடியுன்றது தான் சத்தியம். ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னா, இன்றைக்கும் உலகத்தில் மரணம் இருந்துக்கிட்டு தான் இருக்குதுன்றது உண்மை நிலை. நான் சொல்ல இல்லையா, உங்கள் உடம்புல ஜுரம் இருக்குது, ஜுரம்ன்றது உண்மையான நிலை, ஜுரம் இருக்குன்றது உண்மையான நிலை. ஆனால் சத்தியம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்ட ஒருவனும் இருந்ததே இல்லை, அவருடைய தழும்புகளால் குணமானோம், அதுதான் சத்தியம். இப்போ உங்கள் உடம்புல வந்து ஜுரம் இருக்குதுன்றதுனால, உங்கள் உடம்புல வந்து கால் வலி இருக்குதுன்றதுனால அவருடைய தழும்புகளால் குணமானோன்றது வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடுமா? சத்தியம் பொய்ச்சு போயிடுமா? நடக்காமல் போயிடுமா? அந்த சத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை நம்புகிறவங்களுக்கு, அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு, அதை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு அந்த உடம்பில் இருக்கிற அந்த பலவீனத்தை நீக்கி பலத்தால் இடைக்கட்டும். அந்த சத்தியம் அந்த உண்மை நிலையை மாற்றும். அதுதானே சிஸ்டர்? நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எகிப்தியர் வந்து இஸ்ரவேலர் வந்து எகிப்து தேசத்தை விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க, நடந்து கானான் தேசத்தை போய் சென்றடைகிறாங்க.
எகிப்தியர் நல்லா கவனிங்க. எகிப்தியர் வந்து எகிப்திலேருந்து கிளம்புறாங்க, கானான் தேசத்தை போய் அடைகிறாங்க. அவங்க எகிப்திலேருந்து புறப்பட்ட நாள்லேருந்து கானான் தேசத்தை அடைகிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. கரெக்டா சிஸ்டர்? 40 வருஷம் ஆச்சு. அந்த 40 வருஷத்தில் ஒருத்தனுக்கு கூட பலவீனமே இல்லை. 40 வருஷமாக நடந்துட்டுருக்குறாங்க. 40 வருஷமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஒரு மனுஷனுக்கு கூட பலவீனமே இல்லை. ஒருத்தன் கூட நோய் வாய்ப்பட்டான், நடந்து இது ஆச்சு அதாச்சுன்றது எதுவுமே இல்லை. எவனுமே பலவீனம் இல்லாமல் நடந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு அங்கே ஒரு பஸ்கா கொடுக்கும்போது, பஸ்கா பண்டிகை அவர் கொடுக்கும்போது அதை புசிச்சுட்டு இதை கடவுள் கொடுத்தாருன்றதை நம்பிட்டு அங்கே நடக்க ஆரம்பித்து அவங்களோட விசுவாசம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதை நம்பினாங்க. அதை விசுவாசிச்சதுனால இவங்க வந்து தேசத்தை வந்து அடையிற வரைக்குமே ஒருத்தனும் பலவீனப்படலை. இன்னும் சொல்ல போனால் அவன் போட்டிருந்த செருப்பு கூட தேயலையாம். போட்டிருக்கு வேதத்தில், அவன் பாதரட்சை கூட தேயலையாம். அப்போ எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறாங்க கடவுளை, எந்த அளவுக்கு விசுவாசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. நான் சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ரட்சிப்பை மட்டும் நம்பினீங்க, ரட்சிப்பை மட்டும் விசுவாசிச்சிங்க, ரட்சிப்பை மட்டும் நீங்கள் ஆணித்தரமாக நம்பினீங்க அப்படின்னா, நான் வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட சிஸ்டர்னு கேட்டால் கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்டதான் இருக்கிறேன்ற தைரியமாக சொல்கிறீங்க இல்லையா? ஏசுவே வந்து நின்று கேட்டால் கூட இல்லையா நான் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறத நம்புறீங்க. இந்த மாதிரி நீங்கள் நீதியையும் ஆணித்தரமாக நம்பணும், நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தையும் ஞானித்தரமாக நம்பணும். அந்த மாதிரி இந்த நித்திய ஜீவனையும் நீங்கள் ஆணித்தரமாக நம்பும் பொழுது தான், ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அது உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைன்னா நான் எவ்வளோ தூரம் கத்தி போதிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் இப்போ போதிச்சுட்டு நான் போயிடுவேன், அவ்வளோதான். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்க சிஸ்டர், நல்லா கவனிங்க. உங்கள் பையன் நல்லா சம்பாதிக்கிறான், உங்கள் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா எல்லா காரியமும் நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்துகிட்ருக்குது. அது வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இது வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பைக் வாங்க நினைக்கிறீங்க, வீடு வாங்க நினைக்கிறீங்க, எல்லாமே நடந்துகிட்ருக்குது, சூப்பராக நடந்துகிட்ருக்குது. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். யாரை பார்த்தாலும் அதே எப்படா இருக்க நண்பா, எப்படா இருக்க, இவனை எப்படா இருக்க தம்பி, எப்படா இருக்க, எல்லாரும் சிஸ்டர் எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க, எல்லாரும் சந்தோஷமாக விசாரிப்போம், சந்தோஷமாக நடத்துவோம், எல்லாமே நடந்துட்டுருக்குமா? ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருப்போம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நல்லா கவனிங்க. அப்படி இருக்கிறபோது திடீர்னு ஒரு துக்க செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா, அடுத்த செகண்டே உங்களுக்கு இருந்த சந்தோஷம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்போ வந்துட்டு நான் வந்து சிஸ்டர் நீங்கள் தான் கார் வச்சுருக்கீங்களா சிஸ்டர், நீங்கள் தான் வீடு வாங்கியிருக்கீங்களா சிஸ்டர், நீங்கள் தான் பைக் வாங்கியிருக்கீங்களா சிஸ்டர், உங்கள் வீட்டுக்காரர் தான் இவ்வளோ சம்பாதிக்கிறா சிஸ்டர், நான் எப்படி தான் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த துக்கத்திலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுன்றது உங்களை மீண்டு வர வைக்க என்னால் நான் எவ்வளவு பாசிட்டிவான காரியத்தை சொன்னாலுமே அந்த நெகட்டிவான ஒரு சின்ன காரியத்தை கேள்விப்பட்டதுனால திரும்ப அதுதான் நீங்கள் யோசிக்கிறீங்க, அதை தான் செயல்படுத்துகிறீங்க, அதுதான் உங்களுடைய மனதெல்லாம் முழுமையாக 100% அதுதான் ஆக்கிரமிச்சிருது. இப்போ நான் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சிஸ்டர், நாளைக்கு நம்ம ஒரு பெரிய கார் உங்களுக்கு வாங்கி தரேன் கிஃப்ட் பண்ணுறேன், நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொன்னேன்னா கூட அந்த எதிர்மறையான காரியத்தை உங்கள் இருதயத்திலேருந்து ஒரு 10% கூட காலி பண்ணிவிட்டு இந்த ஒரு 10% கூட சந்தோஷமான விஷயத்தை என்னால் வைக்க முடியலை. ஏன்னா அந்த எதிர்மறையான காரியத்தை நம்புறது நம்ம அவ்வளோ ஆணித்தரமாக நம்புகிறோம். எப்படி நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்ற ஆணித்தரமாக நம்புறீங்களோ அதை மாதிரி அதையே நம்புகிறோம், அதையே என்றோம், அதையே சிந்திக்கிறோம். அதே போல் மரணம் என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, மரணம் ஆண்டு கொண்டு இருந்தது வாசிச்சோம் இல்லையா? ரோமர் அந்த அதிகாரத்தில் ரோமர் எந்த அதிகாரம் சிஸ்டர்? ரோமர் 5 ரோமர் 5 12-20 வரை நம்ம வாசிக்கிறோம்ல, மரணம் ஆண்டு கொண்டு இருக்குன்னு வாசிக்கிறோம்ல. அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, காலங்காலமாக ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே ஆணித்தரமாக ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலையும் அடித்து எழுதிருச்சு, மரணம் வரும், மரணம் இருக்குது, மரணம் கண்டிப்பாக வரும் அப்படின்றத சொல்லிருச்சு. மரணத்தின் காரியங்கள் தான் அந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் தரித்திரம் இதெல்லாம் என்னென்னா மரணத்தினுடைய கூறுகள்.
மரணத்தினுடைய செயல்பாடுகள் இதுதான் வந்து நடந்துட்டு இருக்குது. இதை தான் நம்புகிறோம், இதை தான் ஏற்றுக்கொள்கிறோம், இதை தான் விசுவாசிக்கிறோம், இதை தான் நடக்கும்ன்றதை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் நித்திய ஜீவனை நல்லா கவனிங்க சிஸ்டர். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்ல வரேன். மரணத்தை நம்ம இருதயத்தில் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், மரணத்தை ஏற்றுக்கொண்டதுனால மரணத்தினுடைய அந்த காரியங்கள் என்னதுன்னா இல்லாமல் தரித்திரம், கஷ்டம், கடன், இந்த காரியங்கள்லாம் மரணத்தினுடைய கூறுகள், பாவத்தினுடைய விளைவுகள். இதெல்லாம் நடக்குது நம்ம வாழ்க்கையில், இதெல்லாம் செயல்படுது, இதெல்லாம் நடக்குது. ஆனால் நீங்கள் என்னைக்கு எனக்கு நித்திய ஜீவன் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு நம்புனீங்களோ, நித்திய ஜீவன் எனக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் நம்புனீங்களோ, மரணம் அவருடைய தலைக்கு போயிடுச்சு, எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் நம்புனீங்களோ, நீங்கள் எப்படி ஒரு துக்கமான காரியத்தை ஆணித்தரமாக இதயத்தில் நம்பி துக்கப்பட்டு 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 மனசை வருத்தி 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 வராத கண்ணீர்லாம் வர வைக்கிறீங்க. அழுகிறீங்க அழுகிறீங்க அழுகிறீங்க, கடைசியில் கண்ணீரை வத்தி போனால் கூட திரும்பி இன்னொரு புதுசாக ஒரு சிஸ்டர் பார்த்தா திரும்பி அழுவீங்க, திரும்பி கண்ணீர் வரும். அது எப்படின்னா அந்த துக்கமான காரியம் உங்களை அந்த அளவுக்கு பாதிக்குது, சரீரத்திலையும் பாதிக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பாதிக்குது, உங்களுடைய ஆவியையும் பாதிக்குது, உங்கள் ஆத்மாவையும் பாதிக்குது அந்த காரியம். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் வர முடியல. எப்படி இந்த மரணத்தின் கூறாகிய அந்த கவலை, அந்த துக்கம் உங்கள் இருதயத்தை பாதிச்சு 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 உங்களுடைய வராத கண்ணீரை கூட வர வைக்குது, துக்கமாகாத மனுஷனை கூட உங்களை பார்த்தோன்னே துக்கமாக மாற்றுது. எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போது எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னா, எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னா அன்றைக்கெலாம் நாங்களாம் சந்தோஷமாக கொண்டாடணும். ஏன்னா நான் ரசிக்கப்பட்டு எங்கள் சத்தியம் தெரிஞ்சிருந்ததுனால. ஆனால் உண்மையிலே ஒரு அறியாத, சத்தியம் தெரியாத ஒரு புது விசுவாசி, ஒரு சொந்தக்காரங்களோ அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 4 பசங்களோ 4 பொண்ணுங்களோ அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கூடி கூடி அழுவாங்க. அழுது 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 ஓஞ்சிருவாங்க. ஓஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா அழுது 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 அந்த 3 பேர் ஓஞ்சதுக்கப்புறம் 4வது சிஸ்டர் அப்போ தான் வருவாங்க. வந்தோடனே என்ன நடக்கும், திரும்பி ஸ்டார்ட் ஆகும் முதல்ல இருந்து. எப்படி இந்த துக்கமான காரியம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு கவலைப்பட வைக்குது, இந்த அளவுக்கு துக்கப்பட வைக்குது, இந்த அளவுக்கு காரியங்களை நடப்பிக்குது அப்படின்னா அது எல்லாமே அந்த மரணத்தின் கிரியைகளை நம்ம நம்புகிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். அதுதான் எப்படி நீங்கள் ரட்சிப்பை நம்பியிருக்கிறீங்களோ, நல்லா கவனிங்க, எப்படி நீங்கள் ரட்சிப்பை நம்பியிருக்கிறீங்களோ அதை விட நீங்கள் அந்த மரணத்தின் காரியங்களை அதிகமாக நம்பியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்றத தைரியமாக சொல்லிட்டும் கூட ஒரு துக்கமான காரியத்தை கேள்விப்படும் பொழுது நீங்கள் அழுக ஆரம்பிக்கிறீங்க, உங்களை துக்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் கவலை உங்களை அந்த ரட்சிப்பின் காரியத்தை கூட மேற்கொண்டு வெளியே வந்துடுது. ஆனால் இந்த நித்திய ஜீவன் வந்து நீங்கள் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் இது கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஒரு துக்கத்தை இருதயத்தில் வச்சுட்டு உங்களால் தேம்பி தேம்பி அழுக முடியுதோ, அடுத்த மனுஷனையும் அழுக வைக்கிற அளவுக்கு உங்களை பண்ண முடியுதோ, அதை விட வல்லமை படைச்சது தான் இந்த நித்திய ஜீவனுடைய காரியம். அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, ஒரு அணுகுண்டு ஒரு நியூக்ளியர் பாம்பு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு சின்ன பால், ஒரு பெரிய பால், அவ்வளோ பெரிய வல்லமை நித்திய ஜீவனுடைய வல்லமை. இந்த சின்ன பால் தான், இந்த சின்ன பால் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை தேம்பி தேம்பி அழுக வைக்குது, திரும்பி திரும்பி யோசிச்சு துக்கப்பட வைக்குது. கரெக்டா சிஸ்டர்? தேம்பி தேம்பி அழுக வைக்குது, திரும்பி திரும்பி அதை யோசிச்சு துக்கப்பட வைக்குது. நீங்கள் துக்கப்பட்டது இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே அழுக வச்சிடுறீங்க. நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி எங்கள் அப்பா இறந்துட்டாரு அழுகாமல் நின்றுட்டு, எல்லாரையும் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே அழுகாமல் நின்றுட்டு நாங்கள் ஒரு சந்தோஷமாக பாட்டு பாடி மகிழ்ச்சியாக இருந்தோம்னா கூட எங்கள் அக்கா அந்த சைடு அழுதுட்டு இருக்கிறாங்க, எங்கள் தங்கச்சி அந்த சைடு அழுதுட்டு, எங்கள் அம்மா அந்த சைடு அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும் பொழுது என்னையே அறியாமல் நான் கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறேன், என்னையே அறியாமல் எனக்கு அழுக கண்ணால் என் கண்ணில் கண்ணீர் வருது. ஏன்னா அந்த மரணத்தின் காரியமாகிய, மரணத்தின் கூறாகிய, மரணத்தின் செயலாகிய அந்த துக்கம், அந்த கவலை என்ன என்னோட ரட்சிப்பையும் மீறி அதோட காரியத்தை எனக்குள்ள திணிக்குது, செயல்படுத்துது, செயல்பட வைக்குது. ஆனா
அந்த மரணத்தின் காரியம் வந்து அந்த சின்ன பால் மாதிரி தான், சின்ன பால் மாதிரி தான். அந்த இவ்வளோ பெரிய பால் வந்து அதை மேற்கொள்ள ஏன் முடியலை அப்படின்னா, இந்த சின்ன பாலை அந்த அவ்வளோ பெரிய பாலால் ஏன் மேற்கொள்ள முடியலை அப்படின்னா, நம்ம இந்த சின்ன பாலுக்கு நம்முடைய இருதயத்தில் கொடுத்துருக்கிற இடத்தை காட்டிலும், நல்லா கவனிங்க, இந்த சின்ன பாலுக்கு நம்முடைய இருதயத்தில் கொடுத்துருக்க இடத்தை காட்டிலும், இந்த சின்ன பாலுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற இடத்தை காட்டிலும், அந்த பெரிய பாலுக்கு நம்ம கொஞ்சம் இடத்தை கொடுக்க நம்ம மறந்துட்டோம். இந்த சின்ன பாலுக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுத்துருக்குறோம். நான் வந்து அழுகாமல் இருக்கிறேன், எனக்கு வந்து துக்கம் இல்லாமல் இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா இங்கே மறிச்சிட்டாரு. நல்லா கவனிங்க, எங்கள் அப்பா இங்கே மறிச்சிட்டாரு, இந்த உலகத்தில் மறிச்சிட்டாரு. அவருடைய விசுவாசம், அவருடைய விசுவாசம் அவ்வளோதான். அவர் அவ்வளோதான் மறிக்கணும்னு நான் யோசிச்சிட்டாரு, நம்பிட்டாரு, மறிச்சிட்டாரு. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இங்கே அவர் மறிச்சிருந்தாலும் இன்னைக்கே இந்த நிமிஷமே அவர் பரலோகத்தில் என்னுடைய பெரிய எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்துனுடைய மடியில இன்னைக்கு அங்க பிறந்திருக்காருன்றத நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டதுனால என்னால அன்னைக்கு அங்க சந்தோஷமா பாட்டு பாட முடியுது, சந்தோஷமா இருக்க முடியுது. அந்த சின்ன பாலுக்கு கொடுத்துருக்கிற இடத்தை காட்டிலும் அந்த பெரிய பாலுக்கு நான் கொஞ்சம் இடம் என் இதயத்துல கொடுத்து வச்சிருக்கிறேன். அதனால தான் என்னால் கொஞ்சம் தைரியமாக இருக்க முடியுது. ஆனாலும் நீங்கள் அந்த சின்ன பாலுக்கு பெரிய இடத்த உங்கள் இருதயத்தை கொடுத்து வச்சிருக்கிறதுனால உங்களை பார்த்தோன்னே என்னோட இருதயமும் அழுக ஆரம்பிக்குது. ஒரு ஆள் நான் தைரியமாக இருக்கிறேன், நல்லா கவனிங்க, 10 பேர் சேர்ந்து அழுகிறீங்க. ஒரே ஆள் நான் தைரியமாக சிரிக்கிறேன், நீங்கள் 10 பேர் சேர்ந்து அழுகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் வெளிப்படும். நெகட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வெளிப்படுறதுனால என்னுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் எவ்வளோ தான் வெளிப்பட்டாலும் நீங்கள் வெளிவிடுற அந்த நெகட்டிவ் 10 பேர் வெளிவிடுற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை மேற்கொள்ளுது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நித்திய ஜீவனின் வல்லமை ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும், நித்திய ஜீவனின் வல்லமை உங்கள் இருதயத்தில் இருந்தாலும், இது உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டு இருந்தாலும், நீங்கள் எதை வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறீர்களோ, நீங்கள் எதை வெளிப்படுத்த நீங்கள் தயாராக இருக்கிறீர்களோ, நீங்கள் எதை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறீர்களோ அதுதான் போய் உங்கள் காரியத்தை நடப்பித்து அந்த காரியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு மரணத்தின் காரியங்களை யோசித்து மரணத்தின் துக்கத்தையும் கவலையும் இருதயத்தில் போட்டு இல்லாமல் தரித்திரத்தை இருதயத்தில் போட்டு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா அதுதான் வெளிப்படும். நீங்கள் நித்தியத்தின் காரியமாகிய நித்திய ஜீவனின் கூறுகளாகிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் இன்னும் நன்மைகளையும் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, எந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை சிந்திக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்கள் பேசுகிறீங்களோ, எந்த அளவுக்கு நித்திய ஜீவனின் காரியங்களை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை நடப்பிக்குது. ஏன் நன்மை கம்மியாக நடக்குது, தீமை ஏன் அதிகமாக நடக்குது அப்படின்னா, நீங்கள் நன்மைகளை அதிகமாக யோசித்து தீமைகளை கம்மியாக யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கான காரியங்கள் அதிகமாக நடந்து தீமையான காரியங்கள் குறைந்து காணப்படும். ஆனால் தீமையான காரியங்கள் அதிகமாக யோசித்து தீமையான வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல அதிகமாக வாழ்ந்து தீமையான செயல்பாடுகளில் நம்ம யோசித்து கவலையும் துக்கத்தையும் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தீமைகள் அதிகமாக நடக்குது. ஆனால் என்ன நடக்கணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது தீமையை நன்மையினாலே வெள்ளு என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை பிரகாரமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் கரண்ட் பில் கட்டணும், நீங்கள் வந்து உங்கள் கடனை அடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நன்மையான காரியங்களை சிந்திக்கும் பொழுது, நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது நன்மையான காரியங்கள் உங்களுக்கு வருகிறதா இருக்கிறது. நீங்கள் செழிப்பை யோசிச்சிங்க, பணத்தை யோசிச்சிங்க, நீங்கள் நன்மையான காரியத்தை யோசிச்சிங்க அப்படின்னா செழிப்பை சிந்திக்கும் பொழுது, செழிப்பை யோசிக்கும் பொழுது, செழிப்பான காரியங்களை பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த செழிப்பு உங்களை நிறைக்குது. நித்திய ஜீவனுக்கும் எப்படி செழிப்புக்கும் கனெக்ஷன் ஆகுது அப்படின்னா, எல்லாமே உங்கள் இருதயம் தான் சிஸ்டர். நீங்கள் விசுவாசிக்கிறது தான். எனக்கு இந்த காரியம் இப்போ நடந்து முடியணும்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதையே சிந்திங்க, அதையே யோசிச்சிங்க அப்படின்னா அந்த காரியம் நடந்து முடிகிறதற்கான எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய உலகத்தில் செயல்பட ஆரம்பிக்குது. ஒரு கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, அவங்க கையில் காசே இல்லை, பண்ணணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கடனை உடனே வாங்கி செஞ்சு முடிக்கிறீங்க. பார்த்தீங்களா எப்படி செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை செஞ்சு முடிக்கணும்னு தீர்மானிச்சிடுறீங்க.
அதை போல் உங்கள் வாழ்க்கையில் நான் நன்றாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆபிரகாமுக்கு சொந்தமான எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் சபிக்கப்பட்டவன் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றதை நீங்கள் நம்பும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தில் அதை சொல்லி உங்கள் இருதயத்தின் இடத்தை அதுக்கு ஆக்கிரமிக்கும் பொழுது, அதுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் நன்மையினால் நிரப்பப்படுறீங்க. நீங்கள் நன்மையினால் நிரப்பப்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நன்மையினால் நிரப்பப்படுது. உங்கள் வாழ்க்கை நன்மையினால் நிரப்பப்படுறதுனால என்ன நடக்குது? நீங்கள் கரண்ட் பில்லும் கட்ட முடியும், உங்கள் குடும்பத்துக்கு ஃபீஸ், உங்களோட குழந்தைக்கு ஃபீஸும் கட்ட முடியும், உங்கள் வீடும் கட்ட முடியும், நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களையும் வாங்க முடியும். என்ன சொல்கிறேன்னா, இந்த நித்திய ஜீவனின் கூறுகளாகிய நன்மையை நீங்கள் யோசிக்கணும். நித்திய ஜீவனின் கூறாகிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அந்த பாசிட்டிவ் பவரை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை நன்மையினால் நிரப்பப்படுது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நித்திய ஜீவன் சொன்ன உடனே நம்ம மறித்து பல்லவத்தில் போய் வாழ்கிறோம்ல, அதை யோசிக்கக்கூடாது. அது நித்திய ஜீவன், அதுவும் நித்திய ஜீவன் தான். ஆனால் அது நித்திய ஜீவன் கிடையாது. எது நித்திய ஜீவன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நன்மையான காரியங்கள். அதாவது மரணத்தின் கூறு எங்கே ஸ்டார்ட் ஆகுது? பாவத்தின் கூறு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சின்ன கீழ்ப்படியாக போனதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்த நித்திய ஜீவனின் கூறு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த சின்ன கீழ்ப்படிதலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. மரணத்தின் கூறு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? அதான் ஒரே ஒரு வார்த்தை கீழ்ப்படியாக போனதால் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் ஆக்கிரமிச்சு உலகத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கு, நாசமாக்கிட்டு இருக்கு, மரணத்தில் கொண்டு போய் முடியப்படுது. இந்த நித்திய ஜீவனின் கூறு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு கடவுள் அறிய ஆரம்பிக்கணும் நீங்கள் நினைச்சிங்களோ, அவர் அறிய ஆரம்பிக்கிறது தான் நித்திய ஜீவனின் ஆரம்பமாக இருக்குது. இன்னும் நீங்கள் அறியணும். கடவுளை அறிய 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 உங்களுடைய வாழ்க்கை நன்மையினால் நிரப்பப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளாம் எழுந்திருப்போம். எந்த அளவுக்கு கடவுள் நல்லவர் 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 நீங்கள் சொல்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கடவுள் நல்லவர் 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 நீங்கள் நம்புறீங்களோ, எந்த அளவுக்கு மரணத்தின் கூறுகளாகிய செயல்பாடுகள் என் வாழ்க்கையில் செயல்படக்கூடாது, இந்த நித்திய ஜீவனின் கூறாகிய நன்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் என்னுடைய வாழ்க்கையை நிரப்பணும் நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த நித்திய ஜீவனின் கூறுகள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறது. அது செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை நன்மையினால் நிரப்பப்படும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா, துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, பரிசுத்தரே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, பரிசுத்தரே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் கற்றுக்கொண்ட அப்பா இந்த வார்த்தையின் பிரகாரமாகிய அப்பா இந்த மரணத்தின் கூறுகளாகிய அப்பா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இல்லாமையும் தரித்திரத்தையும் கவலையையும் துக்கத்தையும் நாங்கள் யோசிக்காதபடிக்கு எங்களுடைய இருதயத்திலே நித்திய ஜீவனின் கூறுகளாகிய நன்மையின் கூறுகளாகிய அப்பா கர்த்தாவே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அப்பா செழிப்பையும் நன்மையான காரியங்களையும் நாங்கள் யோசிக்கிறவர்களாக, நன்மையான காரியங்களை நாங்கள் சிந்திக்கிறவர்களாக, நன்மையான காரியங்களை நாங்கள் செயல்படுத்துகிறவர்களாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் நீர் தந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய எல்லா ஒட்டுமொத்த மரணத்தின் கூறுகளை எல்லாம் நீர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டதின் மூலமாக நாங்கள் நித்திய ஜீவனின் கூறுகளாகிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நன்மையையும் செழிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றது இந்த ஆணித்தரமான சத்தியத்தை நாங்கள் இருதயத்திலே நம்பி அதை நாங்கள் இருதயத்திலே விசுவாசித்து அப்ப அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற பிள்ளைகளாக, விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது போல, விசுவாசத்தினாலே நாங்கள் ஆசீர்வாதமுள்ளவர்கள் ஆக்கப்பட்டது போல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியாக அப்பா இந்த வார்த்தையின் மீதாக, இந்த நித்திய ஜீவனின் கூறுகளாகிய இந்த வார்த்தையின் மீதாக நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை வைக்க, எங்களுடைய விசுவாசத்தை கட்ட, எங்கள் விசுவாசத்தை நாங்கள் கட்டி எழுப்ப இந்த நித்திய ஜீவனின் கூறுகளுக்குள்ளாக நாங்கள் கர்த்தாவே சென்று அப்பா நன்மையான மேய்ச்சலை கண்டடைய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக எல்லா தீமையான காரியங்களையும் நன்மையினாலே நாங்கள் எழுதுறதற்காக நாங்கள் உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். நாளி என்ன தீமையான காரியங்கள் வந்தாலும், துக்கமான காரியங்கள் வந்தாலும் அப்பா அதை மேற்கொள்ளுகிற அளவுக்கு நன்மையான காரியங்களை நாங்கள் சிந்திக்க, நித்திய ஜீவனின் கூறுகளை நாங்கள் சிந்திக்க, நாங்கள் அநேகருக்கு நித்திய ஜீவனின் கூறுகளை எடுத்து சொல்ல, துக்கமான இடங்களில் கூட நாங்கள் செல்லும் பொழுது நாங்கள் பாசிட்டிவான காரியங்களை வைப்ரேஷனை வெளிப்படுத்தி அநேகரை சந்தோஷமாக மாற்றுகிறவர்களாக, துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுக்கிறவர்களாக நீர் எங்களை வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிற கர்த்தாவே.
அநேக கர்த்தாவே சாரமற்று கிடக்கிற அநேக மக்களுக்கு நாங்கள் உப்பா இருக்க அப்பா, அநேக சாரமற்று சுமையற்று கிடக்கிற இந்த ஜனங்களுக்கு நாங்கள் சுவையாக மாற கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. அப்பா, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அப்பா நாங்கள் ஒளியாய் மாற எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுக்கு எங்களை நீர் ஒளியாக வைத்திருக்கிறதற்காக, நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் தேசத்திற்கு என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா, இந்த பகுதி மக்களுக்கு இங்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒளியா இருந்ததற்காக, நன்மையான காரியங்களை வெளிப்படுத்தினதற்காக, சந்தோஷத்தின் காரியங்களை வெளிப்படுத்தினதற்காக நான் உனக்கு கொடான கொடி நன்றி சொல்லுகிறேன் டாடி. அப்பா, எல்லா எதிர்மறையான காரியங்களை, நெகட்டிவ் காரியங்கள் எல்லாம் எடுத்து தூக்கி எறிந்து பாசிட்டிவ் காரியங்களை, நேர்மையான காரியங்களை இருதயத்திலே வைத்து நாங்கள் சிந்திக்கவும் யோசிக்கவும் சரியான பாதையிலே எங்களை நீ நடத்தி கொண்டு செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களுடைய இருதயத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் டாடி. அப்பா, உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு பொருத்தி இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் டாடி. அப்பா, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஏதோ கேட்டு விட்டு இன்றைக்கு அதை விட்டு விடாத படிக்கு அப்பா, இந்த வார்த்தையை வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற பிள்ளைகளாக இவர்கள் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இருதயமாகிய நல்ல நிலத்திலே இந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தாவே ஏற்றுக்கொண்டு விதைத்து இதை தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து விசுவாசத்தினாலே நல்ல காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. எல்லாவற்றையும் இந்த கரத்தில் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.